வணக்கம். என் பேர் பிரீத்தி. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யறனால எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் போகிறனால. அதனால பாருங்கள், என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எங்களுக்குள்ளே ரொம்ப சண்டை வருது. அதனால நான் டிவியில் ஆட் பார்த்தேன். டாக்டர் டு சொல்யூஷன் கேட்டேன். அவங்க வந்து லீவ் மஸ்தான் கேப்சூல்னு நான் பார்த்தேன் டிவியில். அதனால பாருங்கள், அந்த மாத்திரத்தை நான் நைட்டு கண்டா பாலில் சாப்பிட்றனால எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கிறனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வர்றதில்ல. இப்போ நாங்கள் ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கிறோம். இந்த கேப்சூலில் வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. சரிங்களா? இப்போ நான் அந்த மாத்திரை சாப்பிட்றனால எனக்கு தெரியுது அதில் எந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. இது லீவ் மஸ்தான் கேப்சூலை நீங்கள் சாப்பிடுங்க. இந்த ஆடு பார்த்து உங்கள் ஃபேமிலியுமே ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கும். நான் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஆஃபீஸ்க்கு டியூட்டிக்கு வந்துடுறேன். டியூட்டிக்கு வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் சாயங்காலம் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு படுப்போம்ன்றையில் வீட்டில் என்னாங்க, வீட்டில் பிரச்சனை. பக்கத்தில் படுத்தா வீட்டுக்காரி படுக்க வேணான்றா. சரி, நீங்கள் 45 வயசாகிடுச்சு, நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லுவாள். 45 வயசு ஆகிடுச்சின்னொன்னே நம்மளுக்கு அதில் கொஞ்சம் மைண்டு டென்ஷன் ஆகிற மாதிரி. 45 வயசில் நம்ம எதுக்கு இன்னும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ யோசனை டிவி ஆன் பண்ணையில் டிவியில் ஆட் வருது. என்ன ஆட் வருதுன்னு பார்க்கல, இந்த மாதிரி இந்த வீக்னஸாக இருக்கவங்க இந்த லீவ் மஸ்தான் கேப்சூல் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. 3ஆவது நாள் என்ன ஆகுதுன்னா, உடம்புல வந்துட்டு டக்குன்னு உடம்பு வேர்க்க ஆரம்பிச்சிருது, ஹீட் ஆகிடுது. என்னடா ஹீட்டானு இப்படி தண்ணி பார்த்தா தனித்தனியாக வருது. அப்போ எனக்கு வந்துட்டு பலம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு குதிரையுடைய பலம் எப்படி இருக்கோ அந்த பலம் வர ஆரம்பிச்சிடுது. ரொம்ப ஆக்டிவிட்டாக நடக்க ஆரம்பிச்சிடுறேன். அந்த சோர்வுன்றது இல்லாமல் போயிடுது. கை கால் சோர்வு, மேல் கால் சோர்வு அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணி வீட்டுக்கார்ட்ட போயிட்டு நான் போயிட்டு கூப்பிட்றேன், இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கல. அவன் ஏங்க 45 வயசாகிடுச்சு, நீங்கள் போய் படுங்க, நீ என்ன பண்ண போகிறீங்களா, இங்கே வா, எனக்கு இப்படி இருக்குது என்னான்னு தெரில, என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு போயிட்டு பண்ணுறேன். படுத்துட்ட காலையில் எழுந்திரிச்சிக்கிறேன். மாமா என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒன்றுமே புரியலை, என்ன சாப்பிட்டு வந்தியான்னு கேட்குறேன். நான் வந்துட்டு என்ன எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படிங்களா. அப்புறம் நான் வந்துட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி டிவியில் பார்த்தேன், லீவ் மஸ்தான் கேப்சூல் வந்துச்சு, அதை வாங்கி சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போன்னா அப்போ நீங்கள் 30 வயசு பையன் மாதிரி ஆகிட்டீங்க அப்படிங்கிற. எனக்கு 30 வயசு பையன் மாதிரி தான் இப்போ அந்த ஃபீலிங் வருது. 45 வயசு இல்லை, அந்த ஃபீலிங் கிடையாது. 35 வயசு 30 வயசு ஃபீலிங் தான் வருது அப்படின்னு. சரிங்க, இதே தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்லா இருந்துச்சுன்னா சொன்னால். இப்போ நான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்குது. அது கம்பெனியோட நேம் பேர் என்னன்னா சத்கர்த்தான்றது நல்ல கம்பெனி. சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. வாங்கி சாப்பிடுங்க, சாப்பிட்றவங்களுக்கு பலன் அடைங்க. 30 வயசு 45 வயசு கிடையாது, 30 வயசுக்குள்ளே ஃபீலிங் வரும். 45 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சோம்னா கிடையாது, 30 வயசு தான் ஆகும். அந்த ஃபீலிங் இருக்குது, நல்லா இருக்குது, ஆக்டிவிட்டாக இருக்குமா, ஆரோக்கியமாக இருப்பான். ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா லீவ் மஸ்தான் கேப்சூல் சத்கர்த்தா அது வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லுவீங்க, நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், குடும்பத்தில் என் பெண்டாட்டி உள்ள சந்தோஷமாக இருக்கேன், அந்த ஒரு வரணும், எண்ணங்கள் வரணும், நல்லாயிருக்கும். வாங்கி சாப்பிடுங்க. வணக்கம்.